சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாள். அது சாதாரண நாளே கிடையாது. 2026 வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கா, இல்லை வாழ்க்கையில் ஏதாவது திருப்பு முனையை ஏற்படுத்துமா? சிலருக்கெல்லாம் இது ரொம்பவுமே எச்சரிக்கையான காலகட்டம். யாருக்கு எச்சரிக்கையான காலகட்டம், என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பழசெல்லாம் முடிஞ்சு புதியது தொடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சூரிய கிரகத்தோட அடையாளமாக. பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா சூதகாலம் கிரகணத்துக்கு 9 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்குதுங்க. இதில் சூதக் அப்படின்னு அழைக்கப்படுறது அதாவது தோஷ காலத்தை குறிக்குது. இந்த காலகட்டத்தில் பூமியோட வளிமண்டலம் மாசுபடுறதா நம்பப்படுது. இதனால தான் மாசுபாட்டால் தீங்கு விளைவிக்கும் பக்க விளைவுகளை தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க. ஏன், கோவிலோட கதவு கூட சூலகாலத்துக்கு பிறகு மூடப்படுது. ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? இந்த சூதகாலம் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்கிறோம்? விளைவிலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? அதாவது சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இறைவனோட அருளால் எல்லோருக்குமே இந்த கிரகணத்தால் நன்மை கிடைக்க முதல்ல நாம் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். உங்களோட இஷ்ட தெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லோருக்குமே நல்லது நடக்க நாமளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். சூரியன் உலகத்துக்கு ஒளி ஆற்றலாகவும் உயிர் ஆற்றலாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சூரியனை சந்திரன் மறைக்கும் போது தாங்க இந்த நிகழ்வு ஏற்படுது. அதாவது சூரிய கிரகணம். பூமி, சந்திரன், சூரியன் இந்த 3 கிரகமுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த சூரிய கிரகணம் நடக்குது. சூரியனின் ஒளி தற்காலிகமாக மறைக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோதிட ரீதியாக இதை பார்த்தா சூரியன் அப்படிங்கிறது ஆத்ம சக்தியை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவிகளுக்குமே சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவான். அரசு அதிகாரத்தையும் சூரியன் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் தந்தையின் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது சூரியன். நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் சிறப்பான இடத்துல இருந்தால் கிடைக்கும். ஆத்மசக்தி, அரசு அதிகாரம், தந்தை, மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் தான். இதனால தான் சூரிய கிரகணம் வரக்கூடிய காலம் சாதாரண நாளே கிடையாது, ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 முதல் சூரிய கிரகணம் இப்போ நடக்க போகுது. இந்த கிரகணம் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது. ஒரு சிலர் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். பழசெல்லாம் முடிஞ்சு புதுசு தொடங்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணத்தின் அடையாளமாக இந்த கிரகணம் அமைய போகுது. இப்போது சூரியன் அப்படிங்கிறது இந்த அரசியல் இதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அரசியல், ஆட்சி, சட்டம் தொடர்பான சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கிரகணத்துக்கு அப்புறம் பெரிய முடிவுகள் நிகழும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் ஆட்சி பலத்தால் ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்பவுமே திருப்பு முனை வாய்ந்ததாக கூட அமையும். தனிநபர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வேலை, மரியாதை, நல்ல ஒரு உடல் சக்தி, மன அழுத்தம் இதில் ஏதாவது பாதிப்பு வரலாம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, கிரகண நேரத்தை கவனமாக பார்த்து எந்த விஷயத்தை செஞ்சால் நன்மைகளை பெறலாம், என்ன விஷயம் செஞ்சால் இந்த தீமைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை முறையாக கடைபிடித்தாலே தீமைகள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். சூரிய கிரகணம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் பொழுது மனசை முதல்ல அமைதியாக வச்சுக்கணும். கோபத்தை தவிர்த்தே ஆகணுங்க. இந்த தேவையில்லாமல் பேசி சண்டை போடுறது, வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாமே தவிர்க்கணும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. அந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் குறைக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க பாருங்கள். பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காமல் இருங்க. தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படணும். அதே போல் அன்னைக்கு நீங்கள் இந்த காயத்ரி மந்திரம், சூரிய நமக மந்திரம் இதெல்லாம் தொடர்ந்து படிக்கிறது நல்லது. அதே போல் சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்கள் கொடுக்குற தானம் ரொம்பவுமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும்.
கோதுமை, வெல்லம், சிவப்பு துணி, செம்பு பொருட்களை நீங்கள் தானம் தருவதால் நன்மைகளையும் சூரியனால் ஏற்படும் தோஷத்திலிருந்தும் நீங்கள் முழுமையாக விலக்கு பெற முடியும். அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு அங்கே இருக்கிற சுவாமி படங்கள், சாமி விக்கிரகம் இது எல்லாமே சுத்தம் செஞ்சு நீங்கள் தலைக்கு குளிச்சதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையும் சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பூஜை தீபம் ஏற்றுதல் இது எல்லாமே முறையாக செய்யணும். கிரகணம் முடிஞ்ச பின்பு வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு பல மடங்கு சக்தி இருக்குது. அதனால் தவறாமல் ஒருத்தருமே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடை சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். சூரிய கிரகணம் அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, சூரியனை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடாதுங்க. அப்படி பார்க்கறதுனால பாருங்கள் கண் பாதிப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் கண் பார்வை சக்தி குறைவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சூரிய கிரகணத்தின் போது சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சமைக்கிறத அன்றைய நாள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் சமைக்கிறது தவிர்க்க பாருங்கள். அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிடலாமான்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சலாக செஞ்சு கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லதுங்க. கிரகண நேரத்தில் சமைக்கிறத தவிர்க்க பாருங்கள். முன்பே சமைச்சு வச்ச சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அது எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைங்க. இது ரொம்பவுமே நல்லது. கிரகணத்தின் பாதிப்பு உங்களை எந்த விதத்திலும் நெருங்காமல் துளசி பாதுகாக்கும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அதே போல் சூரிய கிரகணத்தின் போது சோர்வாக இருக்குங்க, மனமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இது தவிர்க்கணும் அப்படின்னா தியானம் யோகா செய்யுங்க. அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்களேன், வேலையில் மாற்றம், திருமணம், முதலீடு இதில் சில மாற்றங்கள் வரும். இந்த சுப காரியங்கள் பேச்சுவார்த்தையை அன்றைய தினம் செய்யாமல் இருக்கணுங்க. எந்த ஒரு புது விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் கிரகணத்தின் போது தொடங்கக்கூடாது. அன்றைய தினம் அந்த விஷயத்தை தவிர்க்கணும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட அன்னைக்கே செய்யக்கூடாது. அதே போல் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் பற்றி பேசுகிறீங்கனாலும் சுபகாரிய பேச்சுக்களை அன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். யாருக்கு இந்த சூரிய கிரகணம் அதிகமான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்த்தா, யார் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஜாதக ரீதியாக இதற்கான பிரச்சனைக்கு தீர்வுக்கான டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு கிரகணத்தால் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது, கிரகணத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அதுவும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். அதனால தான் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் சூரியன் பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பலன்களை பெற முடியும். அதே போல் தந்தை சம்பந்தமான கிரகதோஷம் உள்ளவங்களுக்குமே சில பாதிப்புகள் வரலாம். ஏன்னா சூரியன் தந்தை ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தந்தை சம்மந்தப்பட்ட கிரகதோஷம் உள்ளவங்களுக்கு சில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசு வேலை அதிகார பதவி உள்ளவங்களுக்குமே உங்களோட பணிகளில் ஏதாவது சிக்கல் வரக்கூடும். கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. உங்களுக்கான பொறுப்புகளை பொறுப்புணர்ந்து செயல்பட்டாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம். கவனமாக இருங்க. உங்களுக்கான பணிகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக செய்கிறதும் சிறப்பான உயர்வை தரும். உங்களோட பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் கவனமாக இருக்கணும். அதுவும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு ஏதாவது பண விஷயத்தில் பொறுப்புள்ளவங்களாம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வரவு செலவுகளை கவனமாக நோட் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பண பிரச்சனையால் சில பின்னடைவு வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை கிரகணத்தின் போது செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக வரும். அதே போல் ஒரு சூரியனால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா, தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஓம் ஆதித்ய நமக இந்த ஒரு மந்திரம் சூரியனின் அருளை எளிய முறையில் பெற்றுத்தரும் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறை உச்சரிப்பதனால சூரியனின் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மைகள் வர தொடங்கும். சூரிய கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, நன்மைகள் அதிகரிக்கணும் அப்படின்னா ஓம் ஆதித்ய நமக இந்த மந்திரத்தை உங்கள் பூஜை அறையில் அமைதியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நீங்கள் முடிஞ்சால் 108 முறை தியானம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சூரிய கிரகண தோஷத்தையுமே குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய நாள் கிடையாதுங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாள். சரியான வழிபாடு, சரியான தானம், சரியான மனநிலை, இது எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். 2026 வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குது. இந்த கிரகணத்தில் நம்ம சொன்ன வழிபாட்டு முறையும் நம்ம சொன்ன தானங்களையும் செய்யுங்க. மனசை ஒருநிலைப்படுத்துங்க. பயப்படாதீங்க, கவனமாக இருந்தால் போதும். இந்த எளிய ஒரு பரிகாரம் கிரக தோஷத்திலிருந்து உங்களை பாதிப்பிலிருந்து நீங்கக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே இறைவனின் அருளால் எல்லோரும் நல்லா இருக்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.